ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லச்சஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி நாள் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன ப்ளாகாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிளான வரலட்சுமி நோம்புக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட அடுத்த பதிவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலான்னு வந்தேன். ஸோ இந்த மஞ்சள், இந்த குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் இருந்தது. ஸோ இது அழகாக ஒரு நல்லா பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இங்கே நிறைய வெரைட்டி இருந்தது கொடுக்குறதுக்கு. பிளேட்ஸு அதெல்லாமே கூட இருந்தது. இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நான் அப்புறம் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க. 61 ருபீஸ் இந்த அது. ஸோ இதை கூட நம்ம அழகாக வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. இதில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, 35 ருபீஸ்க்கு ஒரு இது அந்த கோல்டன் கலரில் ஃபுல் அண்ட் பாக்ஸ் மாதிரி, நான் அதுதான் நான் வாங்கினேன். நான் இது பாருங்கள், இதில் கலசம்லாம் இருந்தது. அப்படியே ஒரு ஒயிட் மெட்டலில் தான் இருந்தது. 2417 போட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு அங்கே வச்சுருந்தாங்க. இது ஒயிட் மெட்டல். அப்புறம் இந்த கிஃப்ட் பிளேட் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 84 ருபீஸு. இந்த நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு இல்லை யாருக்காவது கிஃப்டாக வச்சு கொடுக்குறதுக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கலசம் காமிச்சிலையும் அதே இந்த கோல்டன் கலரில் ஒரு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. இது 3400 சம்திங் வருது. பட் இது டெக்கரேட்டிவ்க்காக தான் நம்ம வச்சுக்கலாமே தவிர, நம்ம வழிபடுறதுக்கு நம்ம நேச்சுரலாக வச்சு தான் நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டில் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். 24 ருபீஸு, 31 ருபீஸில் கூட இருந்தது. எல்லா ப்ரைஸஸ்லையுமே 20 ருபீஸில் கூட இருந்தது குட்டி குட்டி பிளேட்லாம். இது பாருங்கள் 29 ருபீஸ்க்கு. அப்புறம் இந்த குடம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். குடம் எதுக்குன்னா இந்த மாதிரி காப்பரில் பித்தளையில் தான் வச்சு அந்த குடம் வைக்கணும், ஸ்டீல் குடம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த குடம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா 1491க்கு இந்த காப்பர் குடம். ஸோ இதில் நம்ம சாமியை அந்த வச்சு சாரீலாம் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வாங்கினேன். இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நல்ல ப்ரைஸில் இருந்தது. 1921க்கு 4 ஆர்கனைசர்ஸ். இது நான் தனியாக உங்களுக்கு ஒரு ப்ளாகில் நான் போடுறேன். இதெல்லாமே இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு இதெல்லாமே ஒரு பதிவில் காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க, எல்லா வீடியோலையுமே என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் போட சொல்லி. இந்த வாட்டி நான் வரலட்சுமி நோம்புக்கு அம்பாளுக்கு கட்டுறதுக்கு இந்த சாரீ வாங்கினேன். லாஸ்ட் டைம் நான் க்ரீன் சாரீ கட்டினேன். அப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த தடவை ஒரு ப்ளூ கலரில், ஆக்சுவலாக ப்ளூ அண்ட் பர்பிள் சொல்லலாம், இது மாதிரி டபுள் ஷேடு சாரீ. இது அரௌண்ட் 1025 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது 1+1 ஆஃபரில். இது சாரியோட நான் பல்லு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷனு. சரி, நம்ம கொஞ்சம் நல்ல டார்க் கலராக கட்டலாம் இந்த வாட்டி, அம்பாளுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னுட்டு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ஃபுல்லாக ஜரி வந்திருக்கு. சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன நீங்கள் வாங்குறீங்க காமிங்கன்னு சொல்லிட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துலேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் இல்லை தனியாக ஒரு ப்ளாகில் நான் காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே. நான் மோஸ்ட்லி நிறைய ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். எது தேவையோ அது அப்படி தான் நான் வாங்குவேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் அம்பாளுக்கு கட்டினதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்கினேன், இதெல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு 5 பேருக்காவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயரும் நான் 5 பீப்புளுக்கு கொடுத்தேன். ஏதாவது கிஃப்ட் எல்லாமே பண்ணி இதை ஒன்று கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை ஒன்று வாங்கினேன். ஸோ வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புன்றதுனால நீங்கள் முன்னாடி நாளே மார்னிங்கே நீங்கள் இந்த வேலையை பண்ணிவிடுங்க. ஏன்னா ஈவினிங் எப்படியும் விளக்கேற்று சாமி கும்பிடணும் இல்லையா. ஸோ அதனால் மார்னிங்கே எல்லாத்தையும் நல்லா விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேஸ் முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுடுங்க பழம்லாம். ஏன்னா முன்னாடி நாள்லாம் கொஞ்சம் நிறைய ரஷ் இருக்கும். ஸோ மாம்பழம், மாதுளை, ஆப்பிள், கொய்யா, வாழைப்பழம், அப்புறம் இந்த தேங்காய், இந்த நோம்பு கயிறு எத்தனை தேவையோ அது, அப்புறம் மஞ்சள் சாரடு, வளையல், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான். அதோடு பார்த்திங்கன்னா இந்த தாம்பூலப்பை நான் வாங்கியிருக்கேன். இந்த தாம்பூலப்பையில் என்ன போடுறேன் அப்படின்றதே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு, அதோட இந்த மாதிரி கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், அந்த மஞ்சள் சரடு, இது மாதிரி சுவாமி படம் போட்டே இருக்கும். தீர்க்க சுமங்கலி செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது 15 ருபீஸ் தான். இது கண்ணாடி எல்லாமே வச்சுருக்காங்க, சீப் எல்லாமே. இது அழகாக ஒரு செட்டு. இது கூட நம்ம அழகாக வாங்கிக்கலாம். இது நான் வச்சுருக்கேன்.
இதோட பார்த்திங்கன்னா வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம் நீங்கள். இது மாதிரி வந்து வாங்காதீங்க, கொஞ்சம் நல்லதாக வந்து பார்த்து அதை செக் பண்ணி விற்கும்போது வைங்க இந்த கிழங்கு எல்லாமே. இதோட வந்து ஒரு பாக்கெட்டு மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு, இது ஆப்ஷனல் தான், ஏன்னா ஆல்ரெடி அந்த பாக்கெட்டில் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம வந்து தேங்காய் கொடுக்கலாம், இல்லைன்னா பழம் வச்சு கொடுக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸும் ஒரு ஆப்பிள் பழம் வந்து வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, குழந்தைங்க யாராவது வந்தால் 2 சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி பைக்கு வந்து கொடுக்கலாம். அதோட 2 வளையல் மறக்காமல் வந்து கண்டிப்பாக வளையல் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. சிகப்போ இல்லைனா பச்சை கலர் அந்த மாதிரி வந்து வளையல் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் தாம்பூல பையெல்லாம். சுவாமிக்கு வந்து நீங்கள் மார்னிங் ஆராதனை தீபம் எல்லாமே காமிச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். இது மாதிரி வந்து கிஃப்ட் ஒன்று வாங்கினேன் இல்லையா, ஸோ அதில் நான் வந்து அம்பாளுக்கு இப்போ வந்து தாலி சரடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் எல்லாமே உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. வரலட்சுமி நோன்பு அந்த நேரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய உதயக்கு முன்னாடி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு அப்புறம் இந்த மாதிரி வாழை இலை கண் எல்லாமே வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்னிங் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தோரணம் மாயிலை எல்லாமே வந்து கட்டிக்கலாம். எல்லாம் கட்டிட்டோன்னா ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. வெத்தலை பாக்கு தேவையான பால் எல்லாமே ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணி, கண்டிப்பாக பூவோட விலைலாம் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாமரை பூவாவது வந்து கிடைக்கிற மாதிரி பாருங்கள், இல்லைனா ரோஜா மல்லி சாமந்தி பூ ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை வந்து அடுத்த பதிவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பை.